மகாத்மா காந்தியினுடைய பெயரை இப்போது எடுத்திருப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை மகாத்மாவை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1948 ஜனவரி மாதம் 30 RSS சார்ந்த கோட்சே என்பவனால் அநியாயமான முறையில் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். இன்னமும் காந்தி இந்த இந்துத்துவ கும்பலை, RSS கும்பலை உறுத்தி கொண்டே இருக்கிறார். அவர்கள் இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்ததற்கான அடிப்படையான காரணமே வெறுப்பு அரசியலினுடைய உச்சம்தான் இந்த நடவடிக்கை. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கிராமப்புற விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளை, குறிப்பாக பெண்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் 100 நாளை 125 நாட்கள் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நான் வேலை கோருகிற பிரச்சனையே இல்லை. இந்த புதிய சட்டத்தில் அதிகாரிகள் விரும்பினால் வேலை தருவார்கள், இல்லை என்றால் இல்லை. வேலையில்லா கார நிவாரணம் கோருவது என்பதற்கெல்லாம் இந்த புதிய சட்டத்திலே எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு எதிரான ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய புதிய சட்டத்திற்கு எதிராக நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு எதிரான ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய புதிய சட்டத்திற்கு எதிராக நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மாற்றி விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய பெயரில் ஒரு சட்டத்தை கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. இதில் அவங்க 125 நாளாக, ஏற்கனவே 100 நாள் இருந்தது, இப்போ 125 நாள் ஆகிட்டோம் என்பதை பெரிதாக அவர்கள் பீட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் 100 நாள் இருந்த போதும் இந்தியாவினுடைய எந்த ஒரு மாநிலத்திலேயும் 100 நாள் வேலை வழங்கப்பட்டதில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த 11 ஆண்டு காலமாகவே இந்த திட்டத்திற்கான நிதியை குறைப்பது, பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, உரிய காலத்தில் நிதியை விடுவிக்காமல் இருப்பது, அதனால் கூலி பாக்கி போன்ற பலவிதமான நெருக்கடிகளை உருவாக்கி இத்திட்டத்தை சீர்குலைக்கிற எல்லா நடவடிக்கைகளிலையும் அவர்கள் மேற்கொண்டதனுடைய விளைவாகத்தான் அந்த 100 நாள் என்பதை நிறைவேறாமல் போனதுக்கான மிக முக்கியமான காரணம். ஆகவே 100 நாள் உத்தரவாதம் என்று சட்டம் இருந்த நிலையிலேயே சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த இந்த ஆட்சியாளர்கள் இப்போது 125 நாள் ஆண்டுக்கு என்று மாற்றியிருப்பதனால் அது கிடைக்கும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏற்கனவே மக்கள் வேலை வேண்டும் என்று நாங்கள் கோரினால் அதை தர வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை. ஒருவேளை அதை தர முடியவில்லை என்று சொன்னால் வேலையில்லா கால நிவாரணம் என்பது வழங்க வேண்டும் என்பது அந்த மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி சட்டத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு சரத்து. ஆனால் இப்போது நான் வேலை கோருகிற பிரச்சனையே இல்லை. இந்த புதிய சட்டத்தில் அதிகாரிகள் விரும்பினால் வேலை தருவார்கள், இல்லை என்றால் இல்லை. வேலையில்லா கார நிவாரணம் கோருவது என்பதற்கெல்லாம் இந்த புதிய சட்டத்திலே எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. அப்படி ஒரு நிலைமை இருக்கிற போது எப்படி அவர்களிடம் 125 நாள் வேலை கிடைக்கும், வேலை கொடுப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கிராமப்புற விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளை, குறிப்பாக பெண்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் 100 நாளை 125 நாட்கள் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது இதில் முக்கியமான விஷயம், மாநில அரசாங்கங்கள் 40% நிதியை இந்த திட்டத்திற்காக ஒதுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் 60% நிதியை மட்டும்தான் கொடுக்கும் என்று மாற்றியிருப்பது என்பது மாநில அரசாங்கங்களின் மீது மிகப்பெரிய நிதிச்சுமையை அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். ஒருவேளை மாநில அரசாங்கங்களால் 40% நிதியை ஒதுக்க முடியாமல் போனால் 125 நாள்னு அவங்க எத்தனை முறை சொன்னாலும்
அது 10 நாள் 5 நாள் கூட வேலை கிடைக்காமல் போவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. ஆகவே மாநில அரசாங்கத்தின் மீது நிதி சுமையை ஏற்றிவிட்டு நாங்க 125 நாள் வேலை தருவோம் அப்படின்னு சொன்னா அது ஏதாவது நம்ப தகுந்ததா இருக்கா? மொத்த நிதியும் பணியாளர்களுக்கான மொத்த கூலியையும் மத்திய அரசாங்கமே தர வேண்டும் என்று இருந்த காலத்திலேயே ஒழுங்கா தராதவங்க தான் இந்த பிஜேபி ஆட்சியாளர்கள். இப்போது மாநில அரசாங்கம் நிதியை கொடுக்கணும், ஆனா நாங்க திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடான ஒரு விஷயம் என்பதை மக்கள் கவனத்துல கொள்ளணும். பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை பெரும் முதலாளிகளுக்கு, இந்திய முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரா கடன் என்கிற பெயரிலும் வட்டி தள்ளுபடி என்கிற பெயரிலேயும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சலுகையை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டும்தான். அதற்கு நிதி ஒதுக்க முடியாது, அதற்கு போதுமான நிதியை கொடுக்க முடியாது என்று ஒரு அடாவடித்தனம் செய்து இன்றைக்கு முற்றிலுமே அதை அந்த திட்டத்தையே சீர்குலைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி மகாத்மா காந்தியினுடைய பெயரை அவர்கள் இப்போது எடுத்திருப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை மகாத்மாவை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த கோட்சே என்பவனால் அநியாயமான முறையில் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் செத்து 78 வருஷங்கள் 78 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் இன்னமும் காந்தி இந்த இந்துத்துவா கும்பலை, ஆர்எஸ்எஸ் கும்பலை உறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே எங்கேயுமே மகாத்மா காந்தி என்கிற பெயரே இருக்கக்கூடாது என்கிற முறையிலே தான் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு அவருடைய பெயரை வைத்திருப்பதை கூட சகிக்க முடியாமல் இன்றைய தினம் அவருடைய பெயரை அவர்கள் தங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் திட்டத்திலே வேண்டுமானால் மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றலாமே தவிர இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அளப்பரிய பணியின் காரணமாக பல தலைமுறைகளை கடந்தும் காந்தியினுடைய பெயர் என்பது இந்திய மக்களுடைய மனங்களில் நிறைந்திருக்கிறது. இவர்கள் அல்ல, இவர்களை விட இன்னும் எவ்வளவு கொடூரமானவர்கள் வந்தாலும் காந்தியினுடைய பெயரை இந்திய மக்களின் மனங்களிலிருந்து நிச்சயமாக அகற்ற முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்ததற்கான அடிப்படையான காரணமே வெறுப்பு அரசியலினுடைய உச்சம்தான் இந்த நடவடிக்கை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, மதச்சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய நபர்களுக்கு எதிராக, மதச்சார்பின்மையை வலியுறுத்தினார், மத ஒற்றுமையை வலியுறுத்தினார் என்பதற்காகத்தான் அவர்கள் காந்தியை கொன்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது மீண்டும் ஒரு முறை அவருடைய பெயரை திட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை காந்தியை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த ஒன்றிய பிஜேபி ஆட்சியாளர்களுடைய இந்த கெட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த பிவிஜி ராம்ஜி என்கிற இந்த புதிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அணிதிரண்டு வற்புறுத்த வேண்டும். ஏற்கனவே வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வந்த போது மத்திய அரசாங்கத்துக்கு அப்போதும் பெரும்பான்மை இருந்தது. அதிமுக உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு ஆதரித்தார்கள். இன்றைக்கும் அதிமுக இந்த விபிஜி ராம்ஜி என்கிற இந்த புதிய சட்டத்தையும் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியதும் சரிதான் என்று அதிமுக வரவேற்றிருக்கிறார்கள். இவர்கள் பிஜேபியினுடைய சேர்ந்த பிஜேபி கட்சியோடு தேர்தல் அணி சேர்க்கையில் ஈடுபட்டிருப்பதனுடைய விளைவாக பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு மோசமான திட்டங்களை அறிவித்தாலும், எவ்வளவு கொடூரமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும், எவ்வளவு கெட்ட நோக்கத்தில் பல அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட்டாலும் அவற்றை அனைத்தையும் ஆதரிப்பது என்பதுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய பரிதாபகரமான நிலையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அதிமுகவையும் இப்படி துணை போகிற பிஜேபியினுடைய கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளுக்கு துணை போகிற அதிமுகவையும் நாம் எதிர்த்து போராடி முறியடிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக இந்த போராட்டத்திலே பங்கேற்கும். இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை எடுத்து சென்று கிராமப்புற மக்களுடைய வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் உறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். இதற்கு ஆதரவாக
மதச்சார்பற்ற கட்சிகள், பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி இதிலே வெற்றி பெறுகிற வரை நாம் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.